சாமி வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி. சரி கொஞ்ச நேரம் ஆடட்டுமா, அது சுதந்திரமா இருக்கட்டும். ஏய் என்னடாங்க, உட்கார் வா. அடங்க மாட்டேன், எனக்கு தெரியுங்களா. பாப்பா உட்கார், அமைதியா உட்காரு முதல்ல. சாந்தமாக பார்ப்போம். எந்த சாமியாக இருந்தாலும் அவரவர் எல்லையில் தான் ஆடணும். எல்லைன்னா என்னடா அர்த்தம் தம்பி? சாமியோடைய எல்லைன்னா என்ன அர்த்தம்? முன்னோர்கள் அந்த காலத்தில் நடுகள் வச்சு கும்பிடுவாங்க. நம்ம தாத்தாவை சாமியாக வச்சு கும்பிடுவோம், முப்பாட்டனை சாமியாக வச்சு கும்பிடுவோம். அவன் குடும்பத்துக்குள்ள தான் அந்த சாமி அருள் வரும். அது போய் இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்க முடியுமாடா? முடியாது. புரியுதா? அதுதான் எல்லை என்று. நம்ம கருப்பசாமிங்கிற ஒரு திருநாமத்தை வச்சுருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பேர் எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கேயெல்லாம் நம்ம என்ன செய்வோம், உரிமையை எடுத்து சுதந்திரமாக ஆடிக்கிடுவோம். புரியுதா உனக்கு? இதான் விஷயம். பக்கத்தில் வா. இந்த கனி உனக்கு மீண்டும் சக்தியை கொடுக்கும், நிறைந்த செல்வத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யமாக இருக்கும். கருப்பசாமிக்கு விருதுநகர் விபத்தில் ஏதோ பெட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. என்ன பெட்டி? தம்பி பெட்டி. வா பெட்டி வா. என்னடா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. கறி துண்டா கிடக்காங்க, என்ன விஷயம்? என்னப்பா அவங்க வீட்டு எல்லையில் நிறைய கருவேல முள் கறி துண்டா கிடக்க, அங்கே என்ன வேலை நடக்குங்க? ஓ, அதனால் அப்படி தெரியுதோ? சரி, கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு உன் பையனுக்கு இந்த ஆண்டில் வேலை போட்டு தந்தா போதுமா? இந்தா வா, மாத சம்பளம் கோவில் தர்மத்துக்கு செய்டா. வெற்றி அடைவாய், பண செலவில்லாமல் அந்த வேலை கிடைக்கும். ஆனந்தம் அடைவாய் மகனே. அடுத்த வாரம் இந்த வலியை தீர்த்துருவோம். சந்தோஷம். தன்னுடைய கல்யாண வாழ்க்கையில் மன வருத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று வேதனைப்பட்டு வந்தது யார்? கால் வந்துட்டோமா? சார் உட்காருங்க. நினைப்பது நிறைவேறும். வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அங்கண்ணா கால் வந்துட்டு வா. இது யார் இந்த புள்ள? என்ன உங்க ரெண்டு இருக்கும் இப்போ என்ன பிரச்சனை? கண்ண முடி உட்கார். இப்போ அவன் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் இருந்தால் எப்படி இந்த வரத்தை கொடுக்கறது? உன் பேர் என்ன? கண்ண முடிக்கா தியானம் பண்ணு பார்ப்போம். அப்படியா? முருகப்பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? இந்த அப்படி ஆம்பளை பையன் பிறப்பான், வெற்றிவேல் முருகா என்று பெயர் வை. ஓடு. அதே சேலம் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? கால் வந்துட்டாப்பா. கோர்ட்டில் கேஸ் யாருக்குப்பா? வரலாம் வா, முன்னால வந்து நல்ல. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்லாம் நார்மல்னு வந்திருக்கு. ஆனால் எனக்கு உச்சிலேருந்து உள்ளங்கால் வரை கடுமையாக வலிக்கு. இந்த வலிக்கும் காரணம் என்ன? ஒருவேளை மாயமாக பேய் வந்து அமுக்குதா, ஆவி வந்து பிடிச்சிருதா, அல்லது வேறு என்ன விஷயம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்காக கோடாங்கி கும்மி அடி எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் எதுவுமே நடக்கலை. கதை தான் வந்துச்சு, காரியம் நடக்கலை. கால் வந்துட்டு வா. வாப்பா, அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து சந்திச்சுக்கா. இந்த வழியை தீர்த்து தாரேன், தெளிவாக நடத்தி தரேன். இப்படி வெற்றி உண்டு. நான் வர வச்சு தரேன்ப்பா. இந்த நல்லா இருக்கு, போயிட்டு வா. கால் வந்துட்டு வாயா.
பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது அடுத்து. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? நிற்கிறான். இன்னொரு கால் வந்துட்டாடா தம்பி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் கேஸ்கெட்டில் 2 அண்ணா அடிபட்டு போச்சு, இன்னும் ஒரு கேஸ் தான் இருக்குது. அதை நீ ஜெயிச்சிருவ. உன் பக்கத்தில் நிரபராதிங்கிற உண்மை அங்கே தெரிஞ்சாச்சு. ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் 3 வாய்தாலும் நீ ஜெயிச்சிருவ. அதனால் ஜெயிச்சு தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? இந்த கேஸை ஜெயித்த பிறகு கல்யாணத்தை வெட்டியாக்கி தரேன். மகிழ்ச்சியாக இருக்கா மகனே? இந்த அப்படி நல்லா இருக்கும். கால் வந்துட்டு வாப்பா. கருப்பசாமிக்கு பையனுக்கு என்னப்பா செய்யணும்? கண்ண முடிக்கா. வெளிநாட்டில் வேணுமா இந்தியாவில் வேணுமா? அப்படியா? 1 2 3 4 5 6. இது என்ன மாதம் இது? 2026 3ஆம் மாதத்துக்குள்ளே வேலைக்கு போயிடுவான். தீர்ந்தாச்சு, கஷ்டம். போகலாம். கால் வந்துட்டு வரலாம். அடுத்து திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாப்பா முன்னால் உட்காரலாம். கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம். கால் வந்துட்டு வாப்பா. பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆட்டுதடா. மருமகா மரத்தை பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் குழப்பம் பண்ணி விட்டுருக்காங்கப்பா. ஆனால் அவன் மரத்தை திருத்தி குடும்பத்தை ஒற்றுமையாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? எங்கே டைவர்ஸ் ஆயிருமோன்னு உன் மனம் பயப்படுது. அப்படி நடக்காது. பிள்ளைய ஒன்று சேர்த்தாச்சு. இந்தா சந்தோஷமா இரு, நல்லா இரு, ஓடு. கால் வந்துட்டு வாடா. கருப்பசாமிக்கு நீ நல்ல காலில் விடலை. நீ வாமா. என்னடா வேணும்? கல்யாணத்தை முறை முடிக்கணுமா பணம் வேணுமா? ரெண்டுமே உடனே நடக்கணும். அப்படி தானே? இந்த அப்படி தை மாதம் உனக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னால் உன் பணமெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. போய்ட்டு வா, எல்லாம் வெட்டியாக்கி தரேன். ஓடு. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இடம் காடு பிரச்சனையா இருக்கு. வாயா. தொழில் சம்பந்தமான மனக்குழப்பம். என்னடா தொழில்? வெள்ளி. எஸ். என்னப்பா வேணும்? 2 காரியம் சொல்லி பொண்ணு நாளைக்கு போயிட்டா. ஆனால் பணம் வரவே இல்லை. பணம் மட்டும் வரணும். இப்போ 2ல் 1 ஓகே, இன்னொன்று நடக்கணும். கால் வந்துட்டு வா. ஓ பணத்தை வரப்போ அவ்வளோதான், பெரிய விஷயமா. அப்படி எங்களுக்கும் வரவங்க சாமின்னு வைத்தியர் கேட்கிறார். கருப்பசாமிக்கு சௌரியம் சரி வரலாம். இந்த கோடி பணம் 2 விதமாக வந்து சேரும். வெற்றியாகி தரேன், நடத்தி தரேன். அப்படி நல்லா இரு மக்களே. போயிட்டாங்க. பாப்பா காடு பிரச்சனை என்ன? என்னடா யாரும் உடலில் அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்டர் சொன்னாங்களா? என்ன ஆப்ரேஷன்? இதயத்தில் ஓட்ட விழுந்துருச்சுங்க. இதயத்தில் அடைப்பு இருக்குது. முறையீரல் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குதுங்க. நில பிரச்சனை 3.5 ஏக்கர் நிலங்க. இப்போ மண்ணை சரியாக்கணுமா மனுஷனை சரியாக்கணுமா? இல்லை, நிலம் தான் இப்போ முக்கியம். 30 வருஷம் அதுதான் உயிர் இருந்தாலும் சரி இந்த விஷயம் நமக்கு நடந்துடணும். கால் விட்டுவாங்கப்பா. தீராதையா தீராது, ஆசை மட்டும் தீராது. வரலாம். உன் இதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்துடும். என்ன? இந்த காடு பிரச்சனையை கோர்ட்டுக்கு போக விடாமல் உனக்கு நான் வெற்றிகரமாக நடத்தி தரேன். எதிரிகள் அடங்கிடுவான். இந்தா ஜெயிக்கிறேன். போ. இந்த மகளே, ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றித்தரேன். பயப்படாமல் இருந்து அப்படி போடு. சரி வாப்பா, கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு இவன் கேட்கறதுக்கு மட்டும் பார்த்து சொல்லு. என்னடா வேணும் உனக்கு? உட்கார். எத்தனை கிலோ? கண்ண மூடு.
அவன் அந்த வெள்ளியை இன்னொருத்தங்கிட்ட விற்றுட்டான்டா தம்பி. அவன்கிட்ட பணம் வேணுமா வெள்ளி தான் வேணுமா? கால் வந்துட்டு வா. ஒன்றே ஏமாத்துறது மாதிரி இன்னொருத்தங்கிட்ட ஏமாற்றி உன் பொருளை கொண்டு வந்து தரத்துக்கு தயாராக இருக்கான். வாங்கி தரேன், வாங்கிக்கா போ. 3 மாதத்தில் வந்துடும். ஓடு. கர்மசாமிக்கு கரூர் சேலம் உத்தரவு அவ்வளோதாயா. கரூர் கரூர் வேண்டாம், ஒன்றுக்கு வந்துடும் வேண்டாம். வந்துட்டு வரலாம். வரலாம். உன் பிள்ளைக்கு இப்போ பார்த்துருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு ஜாதகம் ஒன்று நல்ல ஜாதகமாக இருக்குது. அதில் நான் கல்யாணத்தை நடத்தி தரதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தரேன். அடுத்து நடத்துகிற கல்யாணம் இவனை விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். அந்த பதில் வர வைப்போம்ப்பா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவள் தான் இந்த உலகத்தில் இருக்காளா, வேறு யாரும் இல்லையா அந்த உலகத்தில்? உன் பிள்ளைக்கு மனைவி வேணும், உனக்கு மருமக வேணும். நான் பண்ணி தரேன். ஆவணிக்குள்ளே எல்லாம் வெற்றி ஆயிரும். இப்படி இந்த இப்போ ஆரம்பிச்சிருக்கிற வியாபாரமும் நல்லாகும், நீ பெற்ற கடனும் தீரும். அந்த கேஸ் விஷயத்துக்கு உத்தரவு இன்று இல்லை, அடுத்த வாரம் போய்ட்டு வாப்பா. கரூர் என்ன வேணும் உங்களுக்கு? என்னடா வேணும்? 2 1 போல கால் வந்துட்டு வா. இதுக்கு முன்னால் என்னை பார்த்து வர வாங்கியிருக்கீங்களா? மாகாளி அம்மா எங்கே இருக்கா? மாரியம்மன் எங்கே இருக்கு? அப்படியா? கண்ணமுடு யாரு? பொம்பளை பிள்ளை பிறக்கும். உங்களுக்கு இன்னும் ஒரு பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு தான் உத்தரவு இருக்குது. என்ன செய்யுது? பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். புரியுதா? இந்த அப்படி கர்மசாமிக்கு சொன்னால் சொன்னது தான். ஆனாலும் அடுத்த வாரிசு ஆம்பளை பிள்ளை உண்டு. சந்தோஷமாக இருக்க. அவனுக்கு என்ன பேருடா வைப்ப தம்பி? மாற்ற மாட்டிய? பிறந்தாச்சு போ. வள்ளியூர் வரலாம், கால் வந்துட்டு வரலாம். அம்மா வண்டியூரா பணக்குடியா? வள்ளியூர். சொல்ல மாட்டேன் சாமி, உங்கள் வீட்டு பக்கம் இருக்காரோ? அவர் யார்? அவர் ஆமாங்காரன்னு இல்லைங்க. நீங்கள் வெளி வேறு வேறு ஊரில் இருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். சரி, இன்னொரு கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்னப்பா குழந்தையெல்லாம் பிறந்தாச்சா? யார் பேர் வச்சுருக்கிய? யார் பேர் வச்சுருக்கிய? சரி கரெக்ட். ஏன்னா ஒரு காலத்தில் உன் பிள்ளை கல்யாணமே முடிக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது நான் தான். முருகன் கோயிலாக சுற்றுனா உண்மையா இல்லையா? ஆனால் பிறந்த பிள்ளைக்கு முருகப்பெருமான் பேர் கார்த்திகை அப்படின்னு வச்சாச்சு. இப்போ வேறு என்னப்பா வேணும்? இந்த கடனை நான் தீர்த்து தரேன். 6 மாதத்தில் ஒரு பணம் கிடைக்கும், வெற்றியாகி தரேன். நல்லாயிருக்கும். வாங்க 2 வரும். அப்படியா? அவனை கேட்க சொல்லி 2 வருஷத்துக்கு நீ கொடுத்துரு. கால் வந்துட்டு வரலாம். 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. என்ன தொழில்? கடை வச்சுருக்கிய. உட்காருங்க. திருமலஞ்சிலேருந்து சுடலமாட சாமி வராரு, அங்கே போயிருக்கீங்களா? அங்கே எதுவும் பண்ணி எதுவும் வெட்ட வேண்டி இருக்கா? என்ன நேர்ந்துருக்கிய? கிராவிட்டு நேர்ந்துருக்கீங்களா? கால் வந்துட்டு அங்கே வந்து நிற்காருல்ல, அதான் கேட்டேன். சாமி இப்படி ஆடுண்டா, சும்மா சொல்ல நினைத்திய. வாப்பா 2 கேள்வி கேட்டுக்கலாம். என்னப்பா வேணும் உனக்கு? என்ன பிரச்சனை? சரி,
உன் பிள்ளை மேலே குற்றம்னு நான் சொன்னால் நீ ஏற்றுக்கிடுவியா? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசணும், புரியுதா? ஆனாலும் கணவன் மனைவி 2 பேரையும் நான் சேர்த்து வச்சுருந்தேன். அடுத்த வாரம் கால் வந்துட்டு வாங்க, போங்க. என்ன கருப்புசாமி எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லிவிட்டு இவனுக்கு மட்டும் அவரை கேட்க சொன்னீங்க? அப்படி எல்லாரும் நினைக்கிறீங்க. உலகத்தில் நிறைய விவரம் தெரிஞ்சவன், ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு உலகத்தையே தெரிஞ்ச மாதிரி அதிகம் பேசி நிறைய விளக்கம் சொல்லக்கூடிய மனுஷன் நீ. நான் அங்கே போனேன், எனக்கு சாமி ஒன்றும் அந்த அளவுக்கு முழுசாக ஒன்றும் சொல்லலைன்னு நாளைக்கு என்னை பற்றி பிரச்சாரம் பண்ணுவான். அதான் பார்த்தேன், நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன். இந்தா உன் பிள்ளைய சேர்த்து சந்தோஷமாக வாழ வைப்பேன். அந்த மகிழ்ச்சியில் என்னை நீங்கள் ஆனந்தமாக பார்க்க வருவீங்க. இந்த உன் கடனை தீர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா வரும், மக்கள் வருவாங்க, போங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த கடாயை சீக்கிரம் வெட்டி தின்னுங்க. கருப்புதான் வெளியூரா உனக்கு? யார்கிட்ட போய் சொல்லுது? இந்த ஒரு பாடியா? சமூக ரங்கபுரம் 1 2 3 4 5 6 7 8 முன்னால் பிளவக்கல் இசக்கியம்மன் கோயில். பிளவக்கல் இசக்கியம்மன் கோயில் உங்கள் ஏரியா தானே? வா, கால் வந்துட்டு வா. நினைத்தேன் வந்தாய். என்ன தம்பி, என்ன வேணும்? சரி, உன் வீட்டில் கல்யாணம் முடிச்சிட்டியா நீ? பக்கத்தில் வா, கண்ணை மூடு. அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே யாருக்கோ பேய் பிடிச்சிதாங்களா? யாருக்கு அது? அது சரியாயிடுதா? இன்னும் அதே மாதிரி தான் குதலிட்டு கிடக்கடை அதுதானே? கால் விட்டோம் வா. கருப்பசாமிக்கு இப்படி சத்தங்க வீட்டுக்குள்ள என்ன? இந்தா முதல்ல ஒரு 50,000 வாங்கி தரேன். 2 மாதம் கழித்து மீண்டும் பல இடத்த வாங்கி தந்துடுறேன். என்ன, உன் கடனை தீர்க்கிறேன், நீ நல்ல நிம்மதியாக இருப்ப. போ. அதுதான் 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 இருக்க இடம் கொடுத்தா பறக்க இடம் கப்பிக்கல. வாப்பா வாப்பா. தம்பி, உலகத்தில் மனிதன் எவ்வளோ நாள் கட்டு காப்பாற்றி இருந்தாலும் மனதை மட்டும் ஒருத்திட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுக்காடா, அதை திருப்புறது கொஞ்சம் கஷ்டம். 2 பேரும் சேர்ந்து பழகாமலே இந்த பொண்ணு நமக்கு நல்லா இருக்கும்னு நீ முடிவெடுத்து இன்றைக்கி மனத்துக்குள்ளே நீ கஷ்டப்படுற. சற்று பொறுமையாக இருந்தால் உனக்கு நல்ல மனைவியை நான் தந்துடுவேன். அதனால் மனிதனாக இருந்து நீ துடிக்காத, கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி வைக்க. கால் வந்துட்டு வா. ஒரு கேள்விக்கு இடம் இருக்குது. அது என்ன கேள்வி? பார்ட் டைம் ஊழியர்களெல்லாம் காணலை. அது என்ன கேள்வி என்றால், டைவர்ஸ் எப்போ வேணாலும் ஆகட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கலாமா? அதுக்கு பெரியவங்க நீங்கள் எல்லோரும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அந்த கேள்வியை மட்டும் வாங்கி தந்தாலே போதும் கருப்பசாமி, நான் திருப்தியாக இருப்போம்னு உன் உள்ளம் சொல்லுது. உண்மையா இல்லையா? அதை பேச வச்சா போதுமா? தெளிவாக டக்காக்கி தரணும். இந்த அப்படி 30 நாளும் பொறுத்துக்கா வெற்றியாக்கி தரேன். அப்படி நல்லா இருப்போம். வாப்பா, கால் வந்துட்டு வா. கடன் சம்பந்தமாக மனவேதனைப்பட்டு வந்தது யார்? தொழில் சம்பந்தமாக கஷ்டப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? அண்ணா இன்னொரு தரம் கால் வந்துட்டு எந்த ஊர் உங்களுக்கு? அருமையாக பரிவட்டம் போட்டு ஒரு விநாயகர் தெரியுதார. பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்கோ. இடது பக்கம் பின்பக்கம் போனால் ஒரு அம்மன் மாரியம்மன் கோயில் இருக்கோ. சரி, காலில் விட்டுவாங்க. தேமாங்கனி சிரிக்கும் பொன்னோவியம். என்னப்பா வேணும் உனக்கு? யாரு? அவளுடைய மனநிலைகளில் கொஞ்சம் பாதிப்பு நடந்திருக்குப்பா. அவன் மனத்தை திருத்தி
கட்டோடு வாழ வச்சா போதுமா? இந்த அப்படி 3 முறை என்னை பார்க்கவா. புதன்கிழமை வரும்போது அவள் போட்டா கொண்டு வா, ஜெயிச்சு காப்போம். கருப்பசாமிக்கு வாப்பா, பிஸ்னஸில் லாஸ் தானவன் வாயா. அடுத்து திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருமா? குழந்தை சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? வாங்க, உங்களுக்கு சொல்லணுங்கண்ணா. உள்ள அங்கே போகலை, கல்லுட்டு வா. ரெண்டே கால் ஆண்டுகளாக உன்னுடைய பிஸ்னஸ் தொழில் உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். நிறைய பணத்தை இழந்திருக்கிற. சில பேர்கள் உனக்கு உதவி செய்வதாக சொல்லி உன் பணத்தை பிடுங்கினார்களே தவிர உனக்கு உதவவில்லை. இப்பொழுதுக்கு அதனால் சில டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயமும் சில அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயம் இப்போ உனக்கே எதிர்ப்பாக வந்து நிற்கி. இருந்து உன்னை மாற்றி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான். என்னப்போ அப்பா அம்மாவுக்கு போய் அது அடுத்த உத்தரவில் பார்ப்போம். போய்ட்டு வாங்க, உன்னை இதை முடிச்சிருவோம். ஓம் இந்தா தகப்பனை காப்பாற்றிடுவோம், தாயை மெல்ல காப்பாற்றி தரேன். இப்படி வெற்றி கொண்டு செல்வம் கிடைக்கும். சிவன் கோயில் எங்கேயா இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் பொருள் நான் கூப்பிட்றேன். எம்மா பொறுமா வாங்க. ஒரு வாரம் வாங்கிக்கலாம். என்ன வேணும்? கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க. சரி, இந்த 2 ரூபா அங்கே போய் இன்னொருத்தனை கூப்பிட்டு வாங்க. பற்றி நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்? நீ யாருப்பா? உன் பிள்ளைகளுடைய மனநிலைகள் கொஞ்சம் பக்குவப்படலப்பா. அதனால் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கடன் முறை 2 நல்லா வாழ வச்சு தந்தால் போதுங்களா? இந்தா ஜெயிச்சு தரேன். அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போப்பா, ஆத்திரப்படுறாத. என்ன வெற்றி ஆகி தரேன். நல்லா இருக்கும் மகளே. பாக்கி அடுத்த வாரம் ஏன் வர சொல்லணும்னா உன் உள்ளத்துக்குள்ளே இன்னும் 2 கேள்வி இருக்குது. அதனால் நிதானமாக பேசிக்கலாமுக்கு தான் வர சொல்கிறேன். போய்ட்டு வாங்க. சரி, ஓகே. வாப்பா, விருத்தீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது? விருத்தீஸ்வரர் கோயில் உங்கள் பக்கம் தானா? வாங்க. பாட்டை கொடுத்தா கேட்கணும். என்ன பாட்டு அது? குரங்காய் பிறந்த மனிதனிடம் குழப்பமில்லையடா, குடும்பம் மனைவி என்றொரு நிலைமை சிறிதுமில்லையடா. 20 தொடங்கி உன் ஆயுளுக்கு எதுவும் கண்டம் வந்துருமோன்னு எதுவும் பயப்படாத. மரணம் உனக்கு பக்கத்தில் இல்லை. 27 வருஷம் இருக்கு. இன்னும் அசத்திரலாம். கால் வந்துட்டு. இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா, 20 தொடங்கி 70 வரைக்கும் வாழ்வில் குழப்பமடா. என்னப்பா வேணும்? உன் கடனை தீர்த்து தந்துருந்தேன், பிள்ளைகளை நல்லா வாழ வச்சுட்டாரேன். வேற அவனுக்கு 3 மாதம் டைம் இருக்குது. கண்டிப்பாக அவன் போவான். நிறைந்த பல லட்சங்களை பெற்று இன்புற்று வாழ்வார். இந்த மகனே, உன் கடன் தந்துடும், மன கவலை தந்துடும். ஆனாலும் வாய் திறந்து பேசினாலும் உள்மனதுக்குள்ள இன்னும் பூரணமான திருப்தி உனக்கு ஏற்படலை. 3 முறை என்னைய பார்த்துட்டேன்னா ஆனந்தமாக ஆயிடுவேன். போய்ட்டு அப்புறம் உங்களுக்கு விருத்தாச்சலமா? 1 2 3 கல்யாணம் பற்றி கேட்டு வந்திருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. கல்யாணத்தை முடிச்சு நல்ல சந்தோஷமாக இருக்க.
இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. நினைத்ததெல்லாம் நடக்குமாடா உலகத்தில்? எல்லாம் நடந்துருமா? எப்படிமா கல்யாணம் பெண்ணு நாங்கள் பார்க்கணுமா? கண்டிப்பாக. சரி, கண்ண மூடு. உனக்கு கால் வந்துட்டு வா. தை மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். வெற்றிகரமாக நடத்தி தரேன். சொந்தத்தில் பொண்ணு இல்லை, அசலில் தான் இருக்குது. என்ன, ஜெயிச்சிருவோம். இந்தா உனக்கு வருமானமும் வரும், செல்வமும் கிடைக்கும். எல்லா பணத்தையும் வீடு வந்து சேர்க்குறேன். ஜெயிச்சு வந்துடுவேன். மகிழ்ச்சி ஆயிரும் மகளே. போ. அரியலூர் அமைதி. என்னது? கால் வந்துட்டு வரலாம். சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல மயிலே. வாப்பா. உன்னுடைய உடல்நிலையை நான் பார்த்தேன். தலையில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பினுடைய தன்மை ஒரு சின்ன பிளாக் மூலமாக தளர்ந்துருக்கு. அதனால் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரல் ஷோல்டர் சம்மந்தமான நரம்பு கொஞ்சம் மைனஸ் ஆகிருக்கு. இதை அற்புதமான ஆயுர்வேதிக் மசாஜால் குணமாக்கிடலாம். இதுக்கு அறுவை சிகிச்சையோ எதுவும் தேவையில்லை. அந்த இடத்துல பாதிப்பு இருந்தால் 3 இடத்துல வலிக்கும். புரியுதா? ஆனால் இதை மாற்றிடலாம். இதுக்கு செய்வன வைவன கோளாறு ஒன்றுமே கிடையாது. வீணாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறந்த வைத்தியத்தில் உன்னை குணமாக்க முடியும். கால் வந்துட்டு வா. திருமுருகா பாப்பா வா. இப்போ தொழிலை சரியாக செய்ய முடியாமல் நிறைய கடன் மாதிரி மனசுக்குள்ளே இருக்குது. அவைகள்லாம் தீர்த்து தெளிவாக்கி தரேன். உன்னை வாழ வச்சு தரேன். வீணாக குழம்ப வேண்டாம். மருத்துவத்தை ஒழுங்காக பாரு. செய்துவான். அரியலூர் அரியலூர் அரியலூர். பிள்ளை விஷயமாக கேட்டு வந்தது யார்? என்னப்பா பிள்ளை பேர்? என்ன பேர்? கால் வந்துட்டு வாங்க. ஆகா நம்மாசை நிறைவேறுவா கொடியாசை. அடுத்து பழனி. தென்பழனி. தென்பழனி மலையோரம். இங்கே வாமா, இங்கே வாமா, இங்கே வாமா. பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கண்ணமுடி நிமிர்ந்து உட்காருங்க. கண்ணமுடி நிமிர்ந்து உட்காருங்க. 6 வருஷங்கள் பயிற்சிக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுடைய விளைச்சல், மன வளர்ச்சி, மூளை வளர்ச்சி தெளிவாக நடக்கும். இப்போ இருக்கக்கூடிய 3 வருஷத்தில் பெற்ற கடன்களை தீர்த்து உங்களை தெளிவாக்கி தரேன். இடங்கள், வீடுகள் உங்களை கைவிட்டு போகாமல் நான் காப்பாற்றி தரேன். கால் விட்டுவாங்க. இந்தாப்பா காப்பாற்றி தரேன். வெற்றி உண்டு. இந்த மகளே கடன்களை தீர்த்து தரேன். வெற்றியாக இருக்கும். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு தொண்டையில் நோயுற்று வேதனையுடன் வந்த மகன். வாப்பா கூட வாங்க. குடிக்கலாம். இந்தாப்பா அடுத்து அறுவை சிகிச்சை இல்லாமலும் காப்பாற்றுறேன். ஆயுளுக்கு கண்டம் இல்லாமலும் காப்பாற்றுறேன். இருக்கிற வலி நிவாரணத்தை குணமாக்கி செம்மையாக வாழ வச்சு தரேன். பணம் வந்திருக்கிற கையில் பார்த்தியா? கடன் தீர்ந்துடும். நல்லா இந்தாப்பா வெற்றி. பழனியா உங்களுக்கு? மகாசக்தி.
கருப்பசாமிக்கு, திண்டுக்கல் எல்லை